குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். கெமிஸ்ட்ரியில் சேஞ்சஸ் அரவுண்ட் அஸ் அப்படிங்கிற லெசனில் எவாலுவேஷனில் நமக்கு லாஸ்ட்டு ஒரு 2 கொஷின்ஸ் பெண்டிங் இருக்குது. 7th ரோமனில் பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க. வேல்யூ பேஸ்டு கொஷின்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இந்த கொஷினை வந்து நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும். இந்த கொஷின் நம்ம வந்து இங்கே கிடக்கக்கூடிய அந்த விஷயம் என்னங்கிறது நம்ம வந்து கொஷினை நம்ம புரிஞ்சுக்கிட்டால் தான் கீழே என்ன கொஷின் கேட்டிருக்காங்களோ நம்மளை ஆன்சர் பண்ண முடியும். சரி, முதல்ல நாம் அப்படியே படிக்கலாம். குமார் இஸ் கோயிங் டு பில்ட் எ ஹவுஸ் அப்படின்னா, குமார் அப்படிங்கிறவர் ஒரு வீடு கட்டுறதுக்கு பிளான் பண்ணுறாரு. டு பர்ச்சேஸ் த அயன் ராட்ஸ் ரிக்வயர்ட் ஃபார் கன்ஸ்ட்ரக்ஷன் ஹி விசிட்டட் அண்ட் அயன் அண்ட் ஸ்டீல் ஷாப் நியர்பை. அப்போது ஒரு வீடு கட்ட பிளான் பண்ணுறாரு. அதுக்கு வந்து இரும்பு கம்பியெல்லாம் கொஞ்சம் தேவைப்படுது. அதுக்காக என்ன செய்கிறாரு, அவர் கடைக்கு போகிறாரு. த செல்லர் ஷோட், அதாவது ரெண்டாவது என்னென்னா, த செல்லர் ஷோவ்டு ஹிம் சம் அயன் ராட்ஸ் விச் ஆர் ஃப்ரெஷ் அண்ட் குட். இப்போது அந்த கடைக்காரர் வந்து பார்த்திங்க அப்படின்னா, அவர் ஃப்ரெண்டு ரமேஷ் அப்படிங்கிறவரை தான் கூட்டிகிட்டு போகிறாரு. அந்த கடைக்காரர் தான் இரும்பு கம்பிகளை காட்டுறாரு. ஃபஸ்ட்டு எப்படி காட்டுறாருன்னா, நல்ல புதுசாக இருக்கக்கூடிய அயன் ராட்ஸ் இரும்பு கம்பிகளை வந்து காட்டுறாரு. நல்லா இருக்குது, புதுசாக இருக்குது. He also showed him little older iron rods which are brownish in appearance. அப்புறம் என்ன செய்கிறாருன்னா, ரொம்ப பழைய அயன் ராட் இரும்பு கம்பிங்க, அதெல்லாம் ப்ரௌனிஷ் ஆகிடுச்சு. பார்த்தா அப்படி துருப்பிடிச்சு, அப்படியே செம்பழுப்பு கலர் மாதிரி பார்த்தா ரொம்ப துருப்பிடிச்சு கிடக்குது. அந்த மாதிரி சில பழைய கம்பியும் காட்டுறாரு. தி ப்ரைஸ் ஆஃப் ஃப்ரெஷ் ராட்ஸ் ஆர் காஸ்ட்லியர் அப்படின்னா தென் த ஆர்டர் ஒன்ஸ். அந்த ஃப்ரெஷ்ஷாக காட்டினார் இல்லையா ராடு, அது வந்து புதுசாக தான், ஆனால் என்ன வந்து காஸ்ட்லி, கொஞ்சம் விலை அதிகம். த செல்லர் ஆல்சோ கேவ் சம் ஆஃபர் டு ஓல்டர் ஒன்ஸ். இவர் என்ன சொல்கிறாருன்னா, பழைய கம்பி நீங்கள் வாங்கிட்டீங்கன்னா உங்களுக்கு நான் வந்து விலை ரொம்ப கம்மியாக கொடுக்குறேன். பழைய கம்பி வாங்கினீங்கன்னா விலை கம்மியாக கொடுக்குறேன், சீப்பாக கொடுக்குறேன் அப்படிங்கிறாரு. புது கம்பி ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குது, பழைய கம்பி எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு விலை ரொம்ப கம்மியாக குறைச்சி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி கடைக்காரர் சொல்கிறார். குமார்ஸ் ஃப்ரெண்ட் ரமேஷ் அவன் கூட போயிருக்கார். கடைக்கு கூட யார் கூட்டிகிட்டு போனார்னா, குமாரோடைய ஃப்ரெண்டு ரமேஷ் கூட போயிருக்கார். இந்த ரமேஷ் வந்து அட்வைஸ் பண்ணுறாரு. என்னன்னா, ரமேஷ் அட்வைஸ்டு ஹிம் நாட் டு பை த சீப்பர் ராட். விலை குறைச்சி கொடுக்குறான் பார்த்தியா அந்த பழைய கம்பிகளை வாங்காத குமார் அப்படின்னு சொல்லி அட்வைஸ் பண்ணுறாரு. இப்போ இந்த நிகழ்வு வந்து உங்களுக்கு புரிஞ்சுருக்கும். கொஷின் என்னன்னு, என்ன கேள்வி கேட்டிருக்காங்கன்னா, கீழே ஏ இஸ் ரமேஷ் ரைட் இன் ஹிஸ் சஜஷன். முதல்ல ரமேஷ் வந்து கொடுக்குற அந்த சஜஷன் சரியா? எஸ், ரமேஷ் இஸ் ரைட். அவர் கொடுத்துருக்கிற அறிவுரை கரெக்டு. பழசை வாங்காத, விலை கம்மின்னு வாங்காத, ஆல்ரெடி அது துருப்பிடிச்சிருச்சு, ரொம்ப நாளைக்கு உழைக்காது, சீக்கிரமே உடஞ்சி போயிடும். அப்போ அதை வாங்க வேண்டாம்னு சொன்னது ரைட்டு தான். குட் யூ எக்ஸ்பிளைன் த ரீசன் ஃபார் ஹிஸ் சஜஷன். ஏன் வந்து அந்த மாதிரி தன் கருத்து சொன்னார், வேண்டான்னு ஏன் சொன்னாருன்னு கேட்குறாரு. Rusted iron cannot be functioned for long years. It will be broken. ரொம்ப நாளைக்கு உழைக்காது பழைய கம்பி, துருப்பிடிச்ச கம்பி ரொம்ப நாளைக்கு உழைக்காது. ரெண்டாவது broken, அதாவது ஈஸியாக என்ன செய்யும், உடஞ்சி போயிடும், கொஞ்ச நாளே உடஞ்சி போயிடும். அதனால் வேண்டாம், பழைய கம்பி வாங்க வேண்டாம் அப்படிங்கிறது காரணம் இதுதான். வாட் ஆர் த வேல்யூஸ் ஷோன் பை ரமேஷ். ரமேஷுடைய இதில் வந்து அவருடைய மதிப்பு என்ன, நல்ல பண்பு என்ன வெளிப்படுத்துகிறாரு. குட் அட்வைஸ் கிவன் டு ஹிஸ் ஃப்ரெண்ட் அட் ரைட் டைம். சரியான நேரத்தில் நண்பருக்கு உதவி பண்ணினது அவருடைய நல்ல ஒரு பண்பு. ஹெல்பிங் டெண்டன்சி, அதாவது அவருக்கு பொதுவாக பார்த்தீங்கன்னா அவர் உதவி செய்யணுங்கிற நல்ல ஒரு பண்பு அவருக்கு இருக்குது. ஸோ இந்த கொஷின் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும், இது புரிஞ்சிருப்பீங்க. சரி, நெக்ஸ்ட் கொஷின் போகலாம். பழனிக்குமார் இஸ் எ லாயர். ஹி லிவ்ஸ் இன் எ costly flat due to high rent. He wants to shift his residence to a place where he has a chemical industry nearby. பழனிக்குமார் அப்படிங்கிறவர் ஒரு வக்கீல், வழக்கறிஞர், லாயர். அவர் வந்து பார்த்தீங்கன்னா வாடகை ரொம்ப அதிகமாக கொடுக்கக்கூடிய காஸ்ட்லியான ஒரு ஃப்ளாட்டில் தான் அவர் குடியிருக்கார். தற்சமயம் பார்த்தீங்கன்னா அவர் அந்த வாடகை வந்து கொடுக்க முடியாத ஒரு நிலை. என்ன செய்கிறாருன்னா,
ஒரு வேறு வீட்டுக்கு குடி போகிறாரு, போகலான்னு சொல்லி பிளான் பண்ணுறாரு. ஷிஃப்ட் பண்ணிக்கலாம், நம்ம வீட்டை வந்து மாற்றிக்கலாம் அப்படின்னு. எங்கே போகிறாருன்னா, கெமிக்கல் இண்டஸ்ட்ரி அதிகமாக இருக்கக்கூடிய அந்த இடத்துக்கு அவர் போகிறார் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கார். தேர் த ரெண்ட் இஸ் வெரி சீப் அண்ட் த ஏரியா இஸ் லெஸ் பாப்புலேட்டட் ஆல்சோ. அந்த இப்போ போகலான்னு சொல்லக்கூடிய அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மக்கள் தொகை வந்து ரொம்ப குறைவு. ரெண்டாவது ரெண்ட் வாடகை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மி, வெரி சீப்பு. அதனால் அங்கே போயிடலாம் அப்படின்னு சொல்லி அவங்க பழனிக்குமார் அப்படிங்கிறவர் பிளான் பண்ணியிருக்கார், முடிவு பண்ணியிருக்கார். அவருடைய மகன் சன் பேர் வந்து ராஜசேகர். ராஜசேகர் ஹிஸ் சன் ஸ்டடியிங் 8th standard டஸ் நாட் லைக் திஸ் அண்ட் லைக்ஸ் டு கோ டு சம் அதர் பிளேஸ். அவன் மகனுக்கு வந்து அப்பா வந்து இந்த மாதிரி அந்த வேறு வீட்டுக்கு போகிறங்கிறது வந்து அவனுக்கு பிடிக்கல. ஏன் அப்படிங்கிறது காரணம் கேட்டிருக்காங்க. இஸ் ராஜசேகர் ரைட் இன் ஹிஸ் ஆட்டிடியூட்? ராஜசேகருடைய அந்த ஆட்டிடியூட் வந்து கரெக்டாக வேண்டாம் அப்படின்னு முடிவு பண்ணுறது சரிதானா அப்படின்னு கேட்குறாரு. எஸ், ராஜசேகர் இஸ் ரைட். ராஜசேகருடைய அந்த ஆட்டிடியூடுக்கு வந்து சரிதான். அந்த இடத்துக்கு வீட்டுக்கு போகக்கூடாது, என்ன கெமிக்கல் இண்டஸ்ட்ரி அதிகமாக இருக்கக்கூடிய அந்த ஏரியாவுக்கு போக வேண்டாம்னு சொன்னது சரிதான். Why did he refuse to go there? Why did he refuse to go there? அதாவது ஏன் வந்து அந்த இடத்துக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி ரெஃப்யூஸ் பண்ணுறான், மறுக்கிறான். இஃப் வி ஆர் ஹேவிங் நியர்பை கெமிக்கல் இண்டஸ்ட்ரி we will be affected by harmful gases. நச்சுவாயுக்கள் அதிகமாக இருக்கும். ஏன் கெமிக்கல் இண்டஸ்ட்ரி அதிகமாக இருக்கக்கூடிய இடங்களில் இந்த மாதிரி ஹார்ம்ஃபுல் கேஸஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த காற்றை மாசுபடுத்தக்கூடிய அந்த நச்சுவாயுக்கள் அதிகமாக வெளியேற்றுவார்கள். அது காற்றை மாசுபடுத்தும். அந்த காற்றை நாம் சுவாசிக்கும் போது நமக்கு ஏராளமான நோய்களை உருவாக்கும். ஸோ விச் ஆர் த எமிட்டட் ஃப்ரம் த ஃபேக்ட்ரி. அதனால் வந்து அது கம்பெனிலேருந்து நிறைய இந்த மாதிரி கேஸஸ் வெளியிடும். இது நம்ம சுவாசித்தோம்னா நமக்கு நோய்கள் தான் வரும். அதனால தான் வேண்டாம் அப்படிங்கிறான். வாட் ஆர் த வேல்யூஸ் ஷோன் பை ராஜசேகர்? ராஜசேகருடைய நல்ல பண்பு என்ன வெளிப்படுத்துகிறார்? குட் அட்வைஸ் டு ஃபாதர் அட் ரைட் டைம். சரியான நேரத்தில் தன் அப்பாவுக்கு நல்ல அறிவுரை வழங்கியது. குட் நாலேஜ் அபவுட் சயின்ஸ். அவனுடைய புத்தி கூர்மை, அறிவு கூர்மை வந்து பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கு. கவரேஜ் டு எக்ஸ்பிரஸ் இஸ் தாட்ஸ். தைரியமாக தன் எண்ணத்தை வந்து வெளிப்படுத்தினான். வேண்டாம், இதுதான் காரணம், போகக்கூடாது அப்படின்னு தன் அப்பா கிட்ட தைரியமாக வெளியே சொன்னான் பற்றியா, அதுதான் அவனுடைய நல்ல ஒரு பண்பு அப்படிங்கிறான். ஸோ இந்த 2 கேள்விகளை நம்ம வந்து இப்போது பார்த்துருக்கோம். உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிருக்கும். கொஷினை நல்லா படித்து பார்த்துட்டு உங்களுக்கு படிச்சிங்கனாவே உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஸோ இந்த 2 கொஷின் நம்ம வந்து பார்த்தாச்சு. 8th ரோமனில் இருக்கக்கூடிய அந்த 3 5 மார்க்கு நம்ம ஏற்கனவே நம்ம வந்து பார்த்துட்டோம். ஸோ இதோடு நமக்கு வந்து இந்த லெசனுடைய எவாலுவேஷன் கம்ப்ளீட்டாக நம்ம வந்து பார்த்து முடிச்சிட்டோம். நல்லா படித்து எழுதி பாருங்கள். இதனுடைய தொடர்ச்சியை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ்.